ஹலோ பாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மனுஷங்க என்னதான் வியூ பிடிச்சி பண்ற மாதிரி இருந்தாலும் அதோட அனிமல்ஸ் ரொம்ப பண்ணுவாங்களே, அதோட நம்ம வீடியோஸ் நம்ம முழுசமா பார்க்க போறோம். அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் பண்ண சேட்டே ஒரே வீடியோ பார்த்து எப்படி இருந்திருக்கும், அந்த வீடியோஸ் தான் நம்ம வீடியோஸை பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி இருக்கும் வீடியோ பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, சாதாரண பாம்பை பார்த்தாலே அரைச்சி விடுவோம். ஆனா இவர் என்னத்துமா பண்ணிருக்காரு, பாம்பை பிடிக்கலன்னு சொல்லி பாம்பை வித்து எல்லாம் பண்ணிருக்காரு. நாகராஜா பாம்பவே அதுவும் தெரியாதனமா வாழ தொட்டுக்காரு போல. பாவம், நாகராஜன் தெரியாம இருந்தாரே போயிட்டு இருப்பாரே பாவம். இதுக்கப்புறமாவது சார் பார்த்து இருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. பயபுள்ள என்ன தெரியுமா பண்ணிருக்கு, கை கொடுத்துருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்கு 2 பேர் திருட்டுத்தனமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க மாமியார்காரி என்ன பண்ணிருக்கா தெரியுமா, விசுவலா பாக்கணும், கேமரா செட் பண்ணி எப்படி விசுவலா பார்த்துருக்காங்க. அப்பவே சொன்ன பேசாம வீட்டுல பார்த்து கிளம்பி பண்ணி போயிருக்கலாம். இப்ப தெருநாயோட ஓட ஓடான இருக்க வேண்டாம். 90s மம்மி எல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பண்ணி பாக்குறதா குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. இப்ப இருக்க 2K மம்மிஸ் எல்லாம் என்னத்தமா பண்றாங்க. அதுக்கு ஏமா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நார்மலாவே என்னதான் தெருவை சுத்தினாலும் அதுக்கு அறிவுன்னு சொல்லி வேணும்ல. இங்க பாருங்க, இது என்னதான் பண்ணு மண்ணா இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி பயப்புள்ள என்ன தரவா பண்ணி வச்சாரு. எஜமான் நம்பிதான் கீழே இருங்கண்ணே, பாலங்கரத்தை தள்ளி விட்ட பாத்தியாடா. பக்கத்து ஏரியால ஆயா தூக்கி போட்டு இருந்தது போல. பரவாயில்ல, இவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கானுங்க. என்ன துணி தெரியாமலே சண்டை போட்டு இருக்கானுங்க. அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. உன்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும். இவர் பண்ண வேலையை பாருங்க. இவன் மனசுல யாரோ பாகுபலின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க போல. ஏரியா டான் மாதிரி எருமையில சொல்லி வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருந்தா நாமளும் போயிருக்கலாமே. சாரி நாயாவா. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு ஏற்றி டைட்டா ஃபிட்டா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்குது, நாய்களை தான் பிடிக்குது. நாய்ங்க மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? மாற முடியாதுல்ல. அதுக்குன்னு நாங்க நாயாடா மாற முடியும் சரி வேஸ்டப்பட்டு பின்னாடி ஏறி வச்சா பொண்ணுதான் பார்க்காதே பார்த்துட்டு போகும் பார்த்தா என்னென்ன பண்ணுதுங்க. ஐயோ, ஏன் கஷ்டப்பட்டு நான் ஜிம்முக்கெல்லாம் போய் வேஸ்ட் பண்றீங்க? நாயை வளர்த்துருந்தா கொஞ்ச நேரத்தில் நாமளா கொஞ்சம் பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. ஆக்சுவலா நாம வளர்க்குற நாயை விட வெளியே சுத்துது நாய்ங்க அது எவ்வளவு தெளிவா இருக்குது தெரியுமா. அதான் இந்த பாரு, ஒருத்த அப்படிக்காம போக கூடாது, ஒருத்த இப்படிக்காம வரக்கூடாது. கரெக்ட் ரோட்ல கரெக்டா போயிட்டு இருக்கணும். வேகமா போனா கடிச்சிடறாங்க. இவருக்கு நம்ம வீடியோஸை பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர், அப்படியே ஒரு கமெண்ட்ல தட்டி விட்டு. ஏன்னா நம்ம மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்ல. ஏரியால ஒரு ஆயாவோ தாத்தாவோ மண்டியா போட்டதுக்கு ஒரு குத்தாட்டம் ஆடுவாங்க பாத்தீங்களா. அந்த டைம்ல ஒரு மானம் வந்திருக்கு. அந்த மானம் சேர்த்து குத்தாட்டம் போட்டா எப்படி இதுக்கப்புறம் காட்டுக்கு போக தோணும். வேணாம் இங்கே மனுஷங்க மூளை எந்த மாதிரி வேலை செய்யுமோ அதே மாதிரி மூளை தான் குரங்கு வேலை செய்யணுமா. எப்படி சொல்லணும், டிஃபரெண்ட் ஆசையப்படும். அந்த மாதிரி ஒரு நாயை ஒரு குரங்கு மேல தூக்கி நடந்து போயிட்டு இருக்கு. அது செய்யலன்னா என்னென்ன பாடுபடுத்துது பாருங்க. அந்த நாய்க்கு கோவம் வந்து ஒரு கடி கடிச்சிச்சுன்னா அந்த குரங்கோட நிலைமை என்ன. நம்ம என்னதான் மூளை யூஸ் பண்ணி டேலண்டா இருந்தாலும் ஏமாத்திட்டே இருப்பான் போல. பயப்புள்ள டிவி குறைச்சது அவன், ஓடி போனது இவன். நான் என்னடா பண்ணேன், மாட்டிக்கிட்டது நானு. பொண்ணு மேல ஆசைப்பட்டா மண்ணோட தான் மண்ணாதான் போய் ஆகணும். போறதும் பாத்ரூம்குள்ள குளிக்கிறதும் அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ராவா எக்ஸாம் பண்ணிட்டு பாருங்க. என்னென்ன பண்ண சொல்லி நீங்களே பாத்துருப்பீங்க, நாமளும் பாத்துருப்போம். ஆனா அதை விட கிரிட்டு கிட்ட பண்ணிருக்காங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. இவர் திருட்டுக்கு யூஸ் பண்ணிருக்காருங்க. இதுக்காகவே வளர்த்திருக்கிறாரு. இந்த மூளை படிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கலாமே. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது. என்ன